ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெட்டல் ஃபேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நான் இப்போது உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம இமிட்டேஷன் ஜுவல்லரி ரொம்ப நாள் புதுசாக இருக்கணும்னா நம்ம ஒரு 5 டிப்ஸ் ஃபாலோ பண்ணணுங்க. அந்த 5 டிப்ஸ் என்னங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சரி, இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா, பீக்ல போயிடுச்சுங்க. அதனோட ரேட் பாருங்க, நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஹை லெவல் போயிருச்சு. கரெக்ட்டா? அந்த மாதிரி டைம்ல தான் நமக்கு இமிட்டேஷன் ஜுவல்லரிங்கிறது ரியலி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணும்போது இல்லையா? அந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி கூட நம்ம வந்து சும்மா வாங்குறதில்ல. அதுவும் நம்ம காசு குடுத்து தான் வாங்குறோம். அந்த நம்ம காசு குடுத்து வாங்குற இமிட்டேஷன் ஜுவல்லரிய நம்ம எப்படி மெயின்டெயின் பண்ணணுங்கிறத நான் ஒவ்வொரு டிப்பா சொல்றேன். நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு உங்க இமிட்டேஷன் ஜுவல்லரி ஒரு 3 இயர்ஸ் வரைக்குமே நல்ல லைஃப் வரும். 3 டூ 4 இயர்ஸ் வரைக்குமே நல்லா வரும். நம்ம மெயின்டெயின் பண்றத பொறுத்து தாங்க இருக்குது. இப்போ டிப் நம்பர் 1, இப்போ நம்ம பெர்ஃப்யூமோ, ஹேர் ஸ்ப்ரே இல்ல லோஷனோ எதுவா இருந்தாலும் நம்ம போட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஜுவல்லரி வேர் பண்ணணுங்க. நம்ம ஜுவல்லரி வேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பெர்ஃப்யூம் அடிக்கிறதோ, இது மாரி பண்ணணும்னு வைங்களேன், அதில உள்ள கெமிக்கல்ஸ் நம்ம ஜுவல்லரியில படும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஜுவல்லரியில உள்ள அந்த என்ன சொல்றது? சீக்கிரமா அதனோட கலர் சேஞ்சஸ் ஆயிடும். ஓகேங்களா? அந்த கலர் சேஞ்ச் ஆயிட்டு நமக்கு வந்து அந்த குவாலிட்டி போயிடும் இல்லையா? அப்புறம் நமக்கு அது வேர் பண்ண முடியாது. ஸோ, நம்ம எப்பவுமே பெர்ஃப்யூம், ஹேர் ஸ்ப்ரே எதுவா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலா தான் நம்ம ஜுவல்லரி வேர் பண்ணணும். செகண்ட் டிப் நம்பர் 2, அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் நம்ம ஜுவல்லரி வேர் பண்ணி, யூஸ் பண்ணி ஒரு ஃபங்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டோம்னு வைங்களேன், அத முடிச்சதும் நல்லா வந்த உடனே கழட்டி வச்சுட்டு, அப்படியே ஒரு பாக்ஸ்ல போடாம, அத நல்ல ஒரு சாஃப்ட் கிளாத்தோ, இல்ல காட்டன் துணியாலயோ காட்டனாலயோ அது மாரி வச்சு நல்லா தொடச்சு எடுத்தோம். நம்மளோட அந்த ஸ்வெட்டிங்ஸோ சரி, அதில உள்ள தூசு எதுவுமே அதில இருக்கக்கூடாது. கிளீனா தொடச்சுட்டோம்னா, தொடச்சுட்டு நம்ம ஒரு ஸ்லிப் லாக் கவர்லயோ, இல்ல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லயோ டைட்டா போட்டு மூடி வச்சுட்டோம்னா, நல்ல லைஃப் வருங்க. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3, எல்லா ஜுவல்லரியும் சரி, ஒரே பாக்ஸ்ல போடாதீங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் செப்பரேட்டா போடணும். ஏன்னா, அ ஒரே பாக்ஸ்ல போடும்போது என்ன ஆகும்னா, அந்த ஜுவல்லரிஸ் ஒண்ணோட ஒண்ணு பட்டு ஸ்க்ராச்சஸ் ஆகி, கண்டிப்பா அதனோட ஷைன் வந்து குறைஞ்சிருங்க. ஓகேங்களா? அதனால தான் சொல்றேன். கண்டிப்பா அந்த ஸ்க்ராச்சஸ் வந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த அந்த கிளிட்லாம் குறையும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4, இப்போ நம்ம குளிக்கிறப்போ, இல்லன்னா நம்ம மெட்டல் அதாவது வெசல்ஸ் கிளீன் பண்ணும்போது, அத பாத்திரம் தேய்க்கிறது இது மாரிலாம் இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம பேங்கிள்ஸ் இது மாரி வேர் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம வேர் பண்ணணும்னா ஏன் சொல்றேன்னா, தண்ணி பட்டுதுன்னா நம்மளோட அந்த இமிட்டேஷன் ஜுவல்லரியோட ஷைன் வந்து 100% குறைஞ்சிரும். சீக்கிரமா குறைஞ்சிரும். அப்போ நமக்கு வந்து அது வந்து சீக்கிரமா நம்மளோட ஜுவல்லரி வந்து லைஃப் இருக்காது. நமக்கு லைஃப் குடுக்காது. ஓகேங்களா? தென் டிப் நம்பர் 5, இப்போ நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்கிறோம். அந்த பாக்ஸ்ல ஒரு மாய்ஸ்ட் கன்டென்ட் இருக்கக்கூடாது. ஈரப்பதமே இல்லாத ஒரு பாக்ஸ்ல நல்லா போட்டு வைக்கணும். இப்போ அதுக்கு பதிலா நம்ம ஒரு சிலிக்கா ஜெல் இருக்கு இல்லையா? அந்த பேக் மாரி போட்டு வச்சுட்டோம்னா, நமக்கு வந்து எந்த ஒரு மாய்ஸ்சரைசர் உள்ள இருந்தா கூட அந்த ஜெல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா? ஸோ அது மாரி நம்ம போட்டு வைக்கும்போது, நம்மளோட அந்த ஜுவல்லரியோட அந்த குவாலிட்டி வந்து அப்படியே நல்ல லைஃப் குடுக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இத நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்ம ஜுவல்லரீஸ் வந்து 100% சொல்றேன். நம்ம இதுவும் காசு குடுத்து தான் வாங்குறோம். இந்த காசு குடுத்து வாங்குற ஜுவல்லரி நம்ம வந்து ஒரு 3, 4 இயர்ஸ்க்கு ரொம்ப நல்லா வச்சுக்கலாங்க. ஸோ இது மாரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து இன்னும் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லலான்ட்டு இருக்கேங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது நம்ம வியூவர்ஸ்க்கும் கண்டிப்பா தெரியணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம வாங்குறது கண்டிப்பா அத மெயின்டெயின் பண்ணணும் இல்லையா? ஸோ உங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இனி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் ஒவ்வொன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம். ஓகேங்களா? அண்ட் நம்ம சேனல்ல வந்து நம்ம இப்போ லைவ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல லைவ் போடுவேன். ஸோ லைவ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் 2:30க்கு இருக்குங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ்ல நீங்க உங்களுக்கு என்ன கேட்கணும்னாலும் கேட்கலாம். லைவ்ல வந்து நாட் ஒன்லி ஒரு கலெக்ஷன்ஸ் போகாம கொஞ்சம் ஃபன்னா ஒரு பசில்ஸ் மாரி ஒரு கேம்லாம் வச்சு கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போலான்ட்டு இருக்கேன். கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் பசில்ஸ் இது மாரி. ஸோ லைவ்ல வந்து பாருங்க. நல்லாருக்கும். சூப்பரா ஃபன்னா இருக்கும். அண்ட் இதில எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸோட ப்ரைஸோட உங்களுக்கு நான் குடுத்துருக்கேன். ஒவ்வொரு இதுவும் எது வேணும்னாலும் இத நீங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேல டிஸ்ப்ளே ஆகுற வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணிருங்க. பண்ணிட்டு உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாங்க. அண்ட் நம்ம இதில வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குதுங்க. குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு வீடியோஸ்ல வராத இன்னும் நெறைய அப்டேட்ஸ் நமக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வரும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க.
நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைவ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, see you all in the next video.